ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினி அக்கினி அக்கினி, பரலோக அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. எரிநாக்கு வடிவில் இறங்கிய தேவனே, இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் எரிநாக்கு வடிவமாக இறங்கும், ஆட்கொள்ளும், அபிஷேகம், ஆற்றல் படுத்தும், இந்த இடம் முழுவதும் நிரப்பும். வல்லமை 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 வல்லமை, தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் எனக்கு தீமையானது எல்லாம் சுட்டு தடைகள் தகர்க்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, மன மகிழ்ச்சியான அந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்தி உம் நாமத்தினால் கூடியிருக்கிற இந்த சிறு மந்தையை உமக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்னும் ஒரு நாள் கூட எங்களுக்கு நீர் ஜீவனை கூட்டி கொடுத்து, இன்னும் ஒரு முறை கூட ஊழியம் செய்யும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து, சுசேஷ வாசலை திறந்து வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்தி மகிழ்ச்சியோடு உம் திரு சமூகத்துக்குள் நாங்கள் நுழைகிறோம். துதியோடும் புகழ்ச்சியோடும் ஆண்டவர் திருமுன் நுழைந்திடுங்கள் என்று சங்கீத ஆசிரியர் எங்களை அழைக்கிறார். ஆண்டவரே, இதோ துதியோடும் புகழ்ச்சியோடும் திருமுன் நாங்கள் நுழைகிறோம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் நிறைவாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கேட்கிற இறை வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் இதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும். ஒரு புது வாழ்வை, ஒரு புது அபிஷேகத்தை, புது ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் மீது அபரிதமாய் ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன். வார்த்தையை வழங்க நிற்கும் அடிமையை தகுதி வராமல் எடுத்து பயன்படுத்தும்படி திருக்கரத்தில் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, தாழ்த்துகிறேன். என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். அடிமையின் வாயிலிருந்து கொண்டு பேசுவீராக. நீர் ஒருவர் மாத்திரம் மகிமையடைய வேண்டும், நீர் ஒருவர் மாத்திரம் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஞானத்தின் ஊற்று இயேசு கிறிஸ்து என்கின்ற தலைப்பில் இப்பொழுது நான் உங்களுக்கு நற்செய்தியை பறைசாற்ற வருகின்றேன். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரையுள்ள திருவசனங்கள். செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு. அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய். கடவுளை அறியும் அறிவை பெறுவாய். ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பெரும்பாலான மக்கள் செல்வம் சேர்ப்பதிலேயே அதிகம் அக்கறையாக இருக்கின்றார்கள். செல்வம் சேர்ப்பதற்காக தங்களுடைய சுற்றத்தாரையும், உடன்பிறப்புகளையும், பெற்றோரையும், ஏன் குடும்பத்தையும், சொந்த நாட்டையும் விட்டு பிரிந்து கடல் கடந்து அந்நிய தேசத்திலே போய் உழைத்து பணம் சேர்க்கிறார்கள். அதோடு கூட இரவென்றும் பகலென்றும் பாராமல், தூங்காமல், சாப்பிடாமல், ஓய்வு எடுக்காமல் உழைத்து 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 பெரும் செல்வத்தை சேர்க்க ஆசைப்படுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் இந்த உலக செல்வத்தை திரட்டுவதிலே கண்ணும் கருத்துமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன், ஒருவேளை நாமும் அப்படியே ஆவல் கொண்டிருக்கலாம். உலக செல்வத்தை சேர்ப்பதிலும் இன்னும் அதிகமாக நாம் செல்வம் அடைய வேண்டும் என்ற இயக்கத்தோடு கூட இருக்கலாம். உலக செல்வத்தை சேர்ப்பதற்கு என்னென்ன யுக்திகள் இருக்கிறதோ, என்னென்ன வழிகள் இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் கையாள்வதற்கு நாம் தயங்குவதில்லை. உதாரணமாக, ஒரு நல்ல தொழில் இருக்கிறது என்று கேள்விப்பட்டோம் என்றால், உடனே அந்த நல்ல தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக அந்த தொழிலை செய்து அதிக லாபத்தை ஈட்டி பணம் சம்பாதிக்கின்றோம். ஒரு நிலத்திலே புதையல் இருக்கிறது என்று கேள்விப்பட்டோம் என்றால், நம்மிடம் இருக்கின்ற மற்ற எல்லாவற்றையும் விற்று அந்த புதையல் உள்ள நிலத்தை வாங்கிக் கொள்கிறோம், செல்வத்தை சேர்த்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, அழிந்து போகிற இந்த உலக செல்வத்தை நாடி தேடி அதற்காக அயராது அல்லும் பகலும் உழைத்து உழைத்து களைத்து போகிறீர்கள், செல்வம் சேர்ப்பதிலேயே முழுமூச்சாக இருக்கிறீர்கள் என்றால், என்றும் அழியாத செல்வமாகிய ஞானம், நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்கின்ற ஒப்பற்ற செல்வமாகிய ஞானத்திற்காக நாம் எவ்வளவு உழைக்க வேண்டும்? சற்றே சிந்தித்து பாருங்கள். உலக செல்வத்தை தேடுகின்ற ஆர்வத்தோடு ஞானத்தை தேடுகின்றோமா என்று சொல்லி நீங்கள் சிந்தியுங்கள். பிரியமானவர்களே, ஞானத்தை தேடி நீங்கள் ஆவலோடு ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஞானத்தின் ஊற்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தெய்வ பயமே
ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஞானத்தை நாடி தேடி நீங்கள் ஓட வேண்டும் என்று சொன்னால், தெய்வ பயம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தெய்வ பயம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது, நிச்சயமாக கடவுளைப் பற்றி அறியும் அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஞானத்தின் ஊற்று, விவேகத்தின் ஊற்று, அறிவின் ஊற்று, எல்லா ஆற்றலின் ஊற்றாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே பிரியமானவர்களே, ஞானத்தை தேடுங்கள். அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஞானியானவர் இவ்வாறாக சொல்கின்றார்: ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் ஆணிவேர், அதன் கிளைகள் நீடிய வாழ்வாகும் என்று சொல்லி சாலமோன் ஞானம் 1 அதிகாரம் 20 வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் ஆணிவேர். அது ஒரு மரத்தை போன்றது. அதனுடைய கிளைகள் என்னவாம்? நீடிய வாழ்வாம். இங்கே இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் செல்வம் சேர்க்க வேண்டும், வாழ்க்கை வசதிகளோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், நீடிய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் நாடி தேட வேண்டியது ஞானத்தின் ஊற்றாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை தேடுவதற்கு முன்பாக ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம், ஆண்டவரிடம் நீங்கள் அச்சம் கொள்ளும்பொழுது அது ஞானத்தின் ஆணிவேராக மாறுகிறது. இந்த தெய்வ பயம் ஞானம் என்கிற அந்த மரமாக வளர்ந்து கிளைகள் விடும். அந்த கிளைகள் தான் நீடிய வாழ்வு. நீங்கள் ஞானத்தோடும் விவேகத்தோடும் அறிவோடும் தெய்வ பயத்தோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுகின்ற அந்த நாட்டத்தோடும் வாழ்ந்து பரிசுத்தமாக ஜீவிப்பீர்கள் என்றால், நிச்சயமாக நீங்கள் விரும்புகின்ற உலக செல்வமும் உங்களுக்கு கொடுக்கப்படும், மகிழ்ச்சியான வாழ்வும் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீடிய ஆயுளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள், ஞானத்தை நீங்கள் கண்டடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சீராக் ஞான நூல் 1 அதிகாரம் 26 வாசிக்க கேட்போம். ஞானத்தை நீ அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, அப்போது ஆண்டவரே உனக்கு ஞானத்தை வாரி வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கேட்டீர்களா பிரியமானவர்களே, இறைவார்த்தை என்ன சொல்கிறது என்று சொல்லி? ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முதலாக கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டும். கட்டளைகளை நீங்கள் எப்பொழுது கடைபிடிப்பீர்கள்? ஆண்டவர் மீது உள்ள அச்சம், தெய்வ பயம் இருக்கிறவர்கள் தான் கட்டளையை கடைபிடிப்பார்கள். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறவர்கள் தான் பொய் சொல்லாதே, திருடாதே, களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, தாய் தந்தையை மதித்து நட, இப்படிப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். ஆகவே ஞானம் உங்களுக்கு தேவை என்றால் முதலாக தெய்வ பயத்தோடு ஆண்டவர் மீது கொள்ளும் அச்சத்தோடு கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். கட்டளைகளை கடைபிடித்தாலே பரிசுத்தமான வாழ்வு பின்தொடரும். அது ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ஃபால் இன் லைன். அது நம் பின் வந்தே தீரும். இரண்டாவதாக, ஞானத்தின் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் மீது உள்ள விசுவாசத்தில் ஆழமாக நீங்கள் வேரூன்றி இருக்க வேண்டும். இது இரண்டாவதாக. மூன்றாவதாக, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து துதித்து வைகரையை நீங்கள் துயிலெழச் செய்ய வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அதிகாலையில் எழுந்து நீங்கள் துதிக்கிற சத்தத்தை கேட்டு பொழுது விடிய வேண்டுமாம். அப்படி என்றால், ஒரு வீட்ல இருந்து நம்ம துதிக்கிறோம்னு சொன்னா, பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு, ஓ இது மணி 4 ஆயிடுச்சு, அந்த வீட்ல துதி சத்தம் கேக்குது அப்படின்னுட்டு அவங்களுக்கு தெரிய வரும். நீங்க துதிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு ஜெப ரூம்லயோ அல்லது எங்கேயோ நீங்க லிவிங் ரூம்லயோ உட்கார்ந்து துதிப்பீங்க. பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அப்ப இது பொழுது விடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் துதித்து வைகரையை துயிலெழ செய்யுங்கள் என்று சொல்வதனுடைய அர்த்தம். நான்காவதாக, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறேன், வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் என்னிடம்தான் உள்ளது என்று சொல்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தையாகிய உணவை மிகுந்த ஆர்வத்தோடு நீங்கள் உட்கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இறை வார்த்தையை பைபிள் வாசிக்கிறது டெக்ஸ்ட் புக் வாசிக்கிற மாதிரி, பாடப்புத்தகம் வாசிக்கிற மாதிரியோ, கதை புக் வாசிக்கிற மாதிரியோ, நாவல் வாசிக்கிற மாதிரியோ வாசிக்கிறது கிடையாது. அதை நீங்கள் ஆர்வத்தோடு வாசிக்கணும். இறை வார்த்தையை உட்கொள்ளணும். வேதத்தை வாசி, வேதத்தை நேசி, வேதத்தை புசி என்று சொல்வார்கள். நேசி, வாசி, புசி என்று சொல்வார்கள். ஆர்வத்தோடு இறை வார்த்தையை நீங்கள் உண்ண வேண்டும். அப்பொழுது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். இப்ப நான் சொன்னது, கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். ஞானத்தின் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டிருங்கள். துதித்து வைகரையை துயிலெழச் செய்யுங்கள். நான்காவதாக, வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவை, வாழ்வு தரும் உணவெல்லாம் கொண்டிருக்கிற வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை உட்கொண்டு அந்த வார்த்தையால் நீங்கள் நிரம்புங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். ஆண்டவரும் உங்களை தம் ஞானத்தால் நிரப்புவார். அப்பொழுது நீங்கள் வாழ்வது நான் அல்ல,
என்னில் இயேசுவே வாழ்கின்றார் என்று சொல்லி தூய பவுலைப் போல மிகுந்த மகிழ்ச்சியோடும் நிறைந்த உள்ளத்தோடும் நீங்கள் சொல்வீர்கள். உங்கள் இந்த உலக வாழ்வு அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டதாக, நிறைவானதாக, மகிழ்ச்சியானதாக, நிம்மதியானதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஞானத்தின் ஊற்று என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவே நமக்கு கடவுளிடமிருந்து வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி, தூய்மையுடையவராக்கி மீட்பளிக்கின்றார் என்று சொல்லி தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1 அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்கின்றார். கடவுளிடமிருந்து வரும் ஞானம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளின் ஞானமாய் இருப்பவர். நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற்றுகின்றார், நம்மை சுத்திகரிக்கின்றார், தூய்மைப்படுத்துகின்றார், கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்மை வாழச் செய்கின்றார். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் யூதரானாலும் சரி, கிரேக்கரானாலும் சரி, அனைவருக்கும் ஞானமும் கடவுளின் ஆற்றலுமாய் இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நாடி தேடுங்கள். அந்த ஞானத்தால் நிரப்பப்படும்படி மிகுந்த ஆவலோடும் வாஞ்சியோடும் செபியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஞானத்தால், விவேகத்தால், அறிவால் நிரப்புவார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள் மற்றும் 11 வசனத்தை வாசிப்போம். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக பிறந்தார். குழந்தையாக பிறந்த அந்த பாலன் இயேசுவை வணங்குவதற்காக கீழ்த்திசையிலிருந்து ஞானிகள் 3 விண்மீன் வழிகாட்ட ஆண்டவரை தேடி வந்தார்கள். பிறந்திருப்பவர் ஞானத்தின் ஊற்று என்பதை அந்த ஞானிகள் அறிந்திருந்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து இருந்த அந்த வீட்டிற்குள் நுழைந்ததையும் அந்த குழந்தையை கண்டதையும் இவர்தான் ஞானத்தின் ஊற்று என்பதை அறிந்தவர்களாக நெடுஞ்சாண்கடையாக விழுந்து குழந்தை இயேசுவை ஆராதித்தார்கள். அவருக்கு ஏற்ற காணிக்கை பொருட்களாக தங்களுடைய பேழையை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதன் பிறகு ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் உடல் வளர்ச்சியிலும் வளர்ந்து மிகுந்து 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 கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வளர்ந்தார் என்று சொல்லி நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து யார்? கடவுளுடைய குமாரன். கடவுளுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே தன் பெற்றோருக்கு மகனாக ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் அறிவிலும் வளர்ந்து உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்தார் என்றால், இந்த இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது உங்கள் சிந்தனையை என் பக்கம் திருப்புங்கள். பிரியமான பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மிகுந்த ஆர்வத்தோடு வளர்க்கிறீர்கள். குழந்தை பெற்றெடுக்கும் முன்பாகவே கணவனும் மனைவியுமாக அமர்ந்து நமக்கு குழந்தை பிறக்க போகிறது, இந்த குழந்தையை நல்ல ஒரு ஸ்கூல் பார்த்து நம்ம சேர்க்கணும். இந்த சிட்டிலேயோ இந்த ஊர்லேயோ எது பெஸ்ட் ஸ்கூலோ அந்த ஸ்கூல்ல நம்ம சேர்க்கணும்னு சொல்லி திட்டம் போடுறீங்களா இல்லையா? நிச்சயமா. அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு எப்ப 2.5 வயசு ஆகும், 3 வயசு ஆகும், எப்ப அது பேச தொடங்கும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள். மழலைப் பள்ளியில கொண்டு விடுறீங்க. அது அப்ப படிக்க தொடங்க ஆகும்போது எல்கேஜி யூகேஜிக்கு போகும் பொழுதே அதுக்கு டியூஷன் ஏற்பாடு பண்றீங்க. அந்த குழந்தை நல்லா வளர்றதுக்கு ஏராளமான ஊட்டச்சத்து. ஒரு சில குடும்பங்கள்ல போய் பார்த்தீங்கன்னாக்க ஷெல்ஃப் முழுசும் ஊட்டச்சத்து. எல்லா பூஸ்ட், லாக்டோஜன் 1, ஃபார்முலா 2, செரிலாக், அது இது டானிக் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த குழந்தைகள் உடல் வளர்ச்சியில மிகுந்து இருக்கணும், உலக அறிவுல மிகுந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பாடுபடுகிறீர்கள். நியாயமானது. கடவுள் உங்களுக்கு அளித்த ஒப்பற்ற செல்வம் குழந்தை செல்வம். அதை வளர்ப்பதற்கு, அது அறிவுள்ள குழந்தையா வளர்றதுக்கு, நல்ல சுகமும் திடமும் பலமும் நல்ல உடல் வளர்ச்சியும் அழகும் உள்ள குழந்தையாக வளரணும், படிப்பில தேர்ச்சி அடையணும் என்று சொல்லி நீங்கள் பாடுபடுகிறீர்கள். நியாயமானது, நல்லது. ஆனால்
இந்த பிள்ளைகள் அதே நேரத்தில் தெய்வ பயத்தில் வளருகிறார்களா? கடவுளை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருக்கிறதா? எப்பொழுதாவது நீங்கள் இதில் கவனம் செலுத்துகிறீர்களா? டியூஷன் சொல்லிட்டு பிள்ளைகள டியூஷனுக்கு அனுப்புறீங்க. அது யுகேஜி, எல்கேஜிலேருந்தே டியூஷன் போகுது. அது காலேஜ் போற வரைக்கும், ஏன் இன்னும் சொல்லப்போனாக்க பெரிய ப்ரொஃபஷனல் படிப்பு படிக்கிற வரைக்கும் முழு நேரமா அதுங்க படிப்பும், டியூஷனும் இப்படியுமா இருக்காங்க. எப்போ அவங்க உங்களோட கூட உட்காந்து பேசுறாங்க? நீங்க கடவுள பத்தி அவங்களுக்கு சொல்றது, கடவுள் அன்ப பற்றி எடுத்துரைக்கிறது, இயேசு கிறிஸ்துவ பற்றிய அறிவு அவர்களுக்கு கொடுக்கிறது, அவர்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது இதெல்லாம் செய்றீங்களா? வேத புத்தகத்த அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்களா? சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே, இது ஆண்டவருடைய வார்த்தை. இதுல ஞானம் அடங்கி இருக்கிறது. இந்த வேதத்தை வாசித்து, இதில உள்ள வசனத்தை நீ மனப்பாடம் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சீன்னு சொன்னா, உனக்கு ஞானம் அதிகமா இருக்கும். அறிவுத்திறன் நல்லா இருக்கும். ஆண்டவர் உன்ன படிப்புல இன்னும் மேலும் மேலும் உயர்த்துவார் என்று சொல்லி எத்தனை பெற்றோர் சொல்லிக் குடுக்குறீங்க? பிரியமான பெற்றோர்களே, எப்படி குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சியிலும், உடல் வளர்ச்சியிலும் நீங்கள் அக்கறை காட்டுகிறீர்களோ, அதைவிட அதிகமாக குழந்தை தெய்வ பயத்தோடும், ஞானத்தோடும், அறிவோடும், நல்ல நடத்தையோடும் வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். அதை நீங்கள் செய்யாவிட்டால், பிற்பாடு குழந்தை வளர்ந்து அவன் உங்க கைக்குள்ள அடங்காம போயிடுவான். அப்ப நீங்க கண்ணீர் வடிப்பீங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. தமிழ் அழகான பழமொழி ஒன்று உண்டு. "5ல் வளையாதது 50ல் வளையாது" என்று சொல்லி. நீங்க வாழ்நாள் முழுசும் நீங்க கண்ணீர் வடிக்காம இருக்குன்னா, சிறு பிள்ளையா இருக்கும்போதே அந்த குழந்தைய தெய்வ பயத்துல வளருங்க. ஏசப்பாவ பத்தி சொல்லிக் குடுங்க. இறை அன்பு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுங்க. கரம் கூப்பி ஜெபிக்க கற்றுக் குடுங்க. வழிபாடுகளுக்கு கூட்டிட்டு போங்க. ஜெப கூட்டங்களுக்கு கூட்டிட்டு போங்க. வசனத்த மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. இப்படியாக நீங்க குழந்தையை வளர்த்தீர்கள் என்றால், நிச்சயம் இந்த குழந்தை ஞானத்திலும், அறிவிலும், விவேகத்திலும், தெய்வ பயத்திலும் ஓங்கி வளர்வார்கள். அவர்களுடைய இந்த உலக படிப்பையும், உடல் வளர்ச்சியும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்து, பிரகாசமான எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு குழந்தை நல்லவனாவதும், அவன் கெட்டவனாவதும் உங்கள் வளர்ப்பிலே அழகான ஒரு தமிழ் பாடல் உண்டு. "எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும், தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே" என்று சொல்லி நம் ஆண்டோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, பிள்ளை வளர்ப்பதிலே கவனம் செலுத்துகிறவர்கள் ஞானத்தை ஊட்டுங்கள். இயேசு கிறிஸ்துவை ஊட்டுங்கள். இறை வார்த்தையை ஊட்டுங்கள். செபிக்க கற்றுக் கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பீங்கள். உங்கள் பிள்ளைகள் அறிவும், ஞானமும், ஒழுக்கமும், பக்தியும் உள்ளவர்களாக வளர்ந்து வருவதை பார்த்து உங்கள் வாழ்வு நிறைவடையும். மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பிள்ளைகளை வளர்த்து எடுத்ததனுடைய அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அது ஒரு நிறைவு உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வளர்ப்பிற்காக, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்திற்காக, குடும்ப வாழ்க்கைக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஞானத்தின் ஊற்றாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யாக்கோபு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 5வது வசனம். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் அருளும் 9 கொடைகளில் ஒன்று ஞானம். உங்களிடையே குறைவான ஞானம் உடையவர், அதை ஆண்டவரிடம் கேளுங்கள், அதையும் ஆண்டவர் அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லி தூய யாக்கோபு சொல்கின்றார். கேட்கிறவர்கள் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், ஐயமில்லாமல் கேட்க வேண்டும் என்றும் பிறகு வசனம் சொல்லும். ஆகவே ஞானத்திற்காக நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும், ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்திலே படிக்கிற பிள்ளைகள் இருப்பீர்கள். பள்ளி படிப்போ, கல்லூரி படிப்போ படிக்கிற பிள்ளைகள் இருப்பீர்கள். வகுப்பிலே பாடம் நடத்துவது உங்களுக்கு புரிவதில்லையா? கஷ்டப்பட்டு பல மணி நேரம் படிக்கிறேன், மனப்பாடம் பண்றேன். அது எனக்கு மனசுல தங்குறதும் இல்ல, ஞாபக சக்தியும் இல்லைன்னு சொல்லிட்டு தடுமாறுறீங்களா? ஐயோ எக்ஸாம் வருதே, என்ன செய்வேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஃபியர் இருக்குதா உங்களுக்கு? தேர்வுக்காக பயப்படுறீங்களா? அல்லது படிப்பை முடிச்சிட்டீங்க. எதிர்காலம் என்ன வேலை கிடைக்கும்? வேலை கிடைக்குமோ? வேலை கிடைக்காதோ? சரி வேலை கிடைச்சிருச்சு. நல்ல வாழ்க்கை துணைவர் கிடைப்பாங்களா? நல்ல பெண்ணு கிடைக்குமா? நல்ல வரன் கிடைக்குமா? நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா? இப்படிப்பட்ட பலவிதமான பயம், பலவிதமான அச்சம், பலவிதமான குழப்பங்களுக்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்கள் என்றால், எனக்கு அன்பார்ந்த இளையோரே, பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஞானத்திற்கும், அறிவிக்கும், விவேகத்திற்கும் ஊற்றான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபியுங்கள். அப்பா நான் படிச்சுட்டேன், இந்த எக்ஸாமுக்கு போறேன். நான் என்னுடைய பகுதி நான் படிச்சது. நீங்க மீதியே நீங்க பார்த்துக்குங்க. எனக்கு ஞாபக சக்தியை குடுக்குறதும், கேள்விக்கு தகுந்த பதில் எழுதுறதும், அதுக்குள்ள மார்க் வாங்கி குடுக்குறதும், இது உங்க பொறுப்பப்பா. நான் உம்மிடம் சரணடைகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க அவர்கிட்ட. அப்ப ஆண்டவரிடம் எனக்கு படிக்கிறது புரியல, ஞானத்தை குடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே என் அறிவுக்கு தெளிவ குடுங்க. படிக்கிறது நான் புரியணும். அதை ரீட்டெயின் பண்ணணும். ரீட்டெய்னிங் கெப்பாசிட்டி இப்ப கிடையாது பிள்ளைகளுக்கு. ஏன்? நெறைய மொபைல்ல, நெறைய டிவில பார்த்து மென்டல் டிசிபேஷன் சொல்லுவோம். பராக்கு.
ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் பிள்ளைகள எதுலயுமே கான்சன்ட்ரேட் பண்ண வைக்க முடியாது. இப்ப நான்லாம் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் பொழுது, கிளாஸ்ல பாடம் நடத்தி சொல்லிக் குடுக்குறதோட சரி. அப்புறம் உட்காந்து மக்கப் பண்றது, திருப்பி படிக்கிறது, எழுதுறது கிடையவே கிடையாது. கிளாஸ்ல சொல்லிக் குடுத்தத அப்படியே கிரகிச்சு, அப்படியே எக்ஸாம் எழுதி, அப்படியே டாப் மார்க் வாங்குன காலங்கள் உண்டு. அப்ப இந்த மாரி பராக்குகள்லாம் கிடையாது. டிவியோ, மொபைலோ, சோசியல் மீடியாவோ ஒண்ணுமே கிடையாது. உள்ளமும் பரிசுத்தமா இருந்தது, உலகமும் பரிசுத்தமா இருந்தது. கடவுளுடைய ஆசீர்வாதமும் நிறைவா இருந்தது. அப்படியாக ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இப்ப நீங்க இருக்கிற காலகட்டத்தில அப்படி இல்ல. பல விதத்தில நீங்க அலங்கடிக்கப்படுறீங்க. பல விதத்தில உங்களுக்கு பராக்கு. பல விதத்தில உங்களுக்கு நாட்டம் ஈர்க்கப்படுது அங்கேயும், இங்கேயும். எதுக்காக நம்ம படிக்கணும்? எதுக்காக நம்ம வாழணுன்ற நோக்கமே இல்லாம போயிடுறீங்க. அப்படி இருக்க நீங்க ஒவ்வொருவரும் ஞானத்திற்காகவும், அறிவிற்காகவும், விவேகத்திற்காகவும், ஞானத்தின் ஊற்றாகிய ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆகவே கேளுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ஞானத்த கொடுங்க, அறிவை கொடுங்கன்னு கேளுங்கள். கேட்பது கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு கேளுங்க. சாட்சியோடு ஜெபியுங்க. விசுவாசத்தோடு ஜெபியுங்க. விடாமுயற்சியோடு நீங்க ஜெபியுங்க. ஆண்டவரே உம் பேரால் நான் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. உம் நாமத்தினால் கேட்கிறேன் எனக்கு ஞானத்த கொடுங்க. இந்த தேர்வுல எனக்கு வெற்றிய கொடுங்க. நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன். அதுல எனக்கு வெற்றியும், செலக்ஷனையும் கொடுங்க. ஒரு தொழில் எடுத்திருக்கேன். அந்த தொழில்ல எனக்கு முன்னேற்றத்தையும், ஆசீர்வாதத்தையும், வருமானத்தையும் கொடுங்க. அப்படின்னு நீங்க இயேசுவின் நாமத்தினால் உம் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம் நாமத்தையே நான் நம்பி இருக்கிறேன். உம்மையே சரணடைகிறேன் என்று சொல்லி, இயேசுவின் பெயரைச் சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரும் நிச்சயம் நிச்சயமாக உங்கள் இதய ஏக்கங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நீங்கள் நாடி தேடும் ஞானத்தை அவர் நிச்சயமாக கொடுப்பார். அப்பொழுது நீங்கள் படிக்கின்ற இடத்திலும், தொழில் செய்கின்ற இடத்திலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் உறவுகளிலும், சமுதாயத்திலும் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். உங்கள் உள்ளத்திலும், இல்லத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் செய்வார். உங்கள் உள்ளத்திலும், இல்லத்திலும் ஞானத்திற்கு இடம் கொடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை செழிக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தகப்பனை அறிந்து கொள்ள வெளிப்பாடு தருகின்றீர். தகப்பனை அறிந்து கொள்ள வெளிப்பாடு தருகின்றீர். அவர் விருப்பம் நிறைவேற்ற ஞானம் தந்து நடத்துகிறீர். அவர் விருப்பம் நிறைவேற்ற ஞானம் தந்து நடத்துகிறீர். ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. 1 அரசர்கள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, சாலமோன் இளைஞனாக இருக்கும் பொழுதே அரசனாக திருப்பொழிவு பெற்றார். அவர் அரச அபிஷேகம் பெற்ற அன்று கிபெயோனுக்கு சென்று 1000 எரிபலிகள் செலுத்தினார். அன்று இரவு ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள், அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். சாலமோன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியும் ஆற்றல் உள்ள உள்ளமும் அடியேனுக்கு தந்தருளும் என்று ஜெபித்தார். அதைதான் இப்பொழுது நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். சாலமோன் இள வயதிலேயே அரசனானதால் இதுக்கு முந்தைய வசனம் சொல்லும், நான் செய்வதறியாத சிறுபிள்ளை, இம்மாபெரும் திரளான உம் மக்களுக்கு நீதி வழங்க யாரால் முடியும் ஆண்டவரே? ஆகவே எனக்கு நீதி வழங்குவதற்குரிய ஞானத்தையும் நன்மை தீமை பகுத்தறியும் உள்ளத்தையும் அடியேனுக்கு தந்தருளும் என்று சொல்லி ஜெபித்தார். பார்த்தீர்களா? இங்க இருக்கிற வாலிபர்களே, நீங்கள் நல்லா கவனிங்க. வாலிப வயசுல ஆண்டவர் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டா நீங்க என்ன கேட்பீங்கன்ட்டு நீங்களா சிந்தித்து பாருங்க. ஆனால் இந்த வாலிபனோ அரசனாக திருப்பொழிவு பெற்றும் எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு நன்மை தீமை அறிகிற பகுத்தறிவை கொடுங்க என்று சொல்லி ஜெபித்தார். இந்த ஜெபம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஜெபமாக இருந்தது.
இது ஆண்டவருக்கு உகந்த ஜெபமாக இருந்தது. ஆண்டவர் சாலமோனை ஆசீர்வதித்து, "நீ கேட்ட ஞானத்தையும், பகுத்தறிவையும், நீ கேட்காத ஏராளமான செல்வத்தையும், புகழையும் நான் உனக்கு கொடுக்கிறேன்" என்று சொல்கின்றார். ஏனென்றால், நீ செல்வத்தையோ, பேரையோ, புகழையோ, நீடிய வாழ்வையோ, உன் எதிரிகளின் மீது வெற்றியோ கேட்காமல், ஞானத்தை கேட்டதால், நீ கேட்ட ஞானத்தை உனக்கு கொடுக்கிறேன். உனக்கு முன்னும், உனக்கு பின்னும் உன்னைப் போல் ஞானி யாரும் இருந்ததும் இல்லை, இருக்கப் போவதும் இல்லை என்று சொல்லி, ஆண்டவர் சாலமோனை பெரிய ஞானியாக உயர்த்தினார். அதோடு கூட அவர் கேட்டிராத திரளான செல்வம், புகழ், பெயர் இவை எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, உங்களிடம் ஞானமும், விவேகமும், அறிவும் வேண்டுமென்றால், நன்மை தீமையை பகுத்தறிகிற உள்ளம் வேண்டும் என்று சொன்னால், சாலமோன் ஜெபித்ததைப் போல ஜெபியுங்கள். ஆண்டவரே, ஞானத்தால் என்னை நிரப்பும், பகுத்தறிவால் என்னை நிரப்பும், நன்மை தீமையை அறியும் உள்ளத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அதை கொடுப்பார். அதோடு கூட நீடிய வாழ்வு, உலக செல்வம், நோயற்ற வாழ்வு, சமாதான சந்தோஷமான வாழ்க்கை இவை எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாக கூட்டிக் கொடுப்பார். இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்ப தலைவிகளே, சகோதரிகளே, குடும்பத்திலே இருந்து கொண்டு கணவனுக்கு நல்ல மனைவியாக, பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக, ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவியாக, விவேகத்தோடும் ஞானத்தோடும் குடும்பத்தை நடத்த முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறீர்களா? இறைவார்த்தை கேட்கின்ற குடும்ப தலைவர்களே, மனைவிக்கு நல்ல கணவனாக, பிள்ளைகளுக்கு ஏற்ற தகப்பனாக, உங்கள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமான மகனாக வாழ முடியாமல் நீங்கள் தவிக்கின்றீர்களா? நீங்கள் பணி செய்கின்ற இடங்களில் ஆபீஸோ அல்லது தொழில் செய்யும் தொழிற்சாலையோ, மருத்துவமனையோ, பள்ளியோ, வேறெங்கு நீங்கள் தொழில் செய்தாலும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் பணிபுரிய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா பிரியமானவர்களே? வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கிற கட்டத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணைவர் கிடைக்க மாட்டாரா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்தின் ஊற்றானவரை பற்றிக் கொள்ளுங்கள். ஞானத்திற்கும் விவேகத்திற்கும் ஊற்றான ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். நன்மை தீமை பகுத்தறிய ஜெபியுங்கள். ஞானம் வேண்டுமென்று ஜெபியுங்கள். விவேகம் வேண்டுமென்று ஜெபியுங்கள். நல்லதை தேர்ந்தெடுக்கிற ஆற்றலை, டிசர்ன்மெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, நன்மை தீமையை பகுத்தறிகிற ஆற்றல், ஜெபியுங்கள். ஒரு தடவை ஜெபிச்சுட்டு விடக்கூடாது. ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். உற்சாகத்தோடு ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். கண் விழித்து ஜெபிக்க வேண்டும். கேட்பது கிடைக்கும் என்கிற மன உறுதியோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சாலமோனை பாருங்கள். ஆண்டவரே, அடியேனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தாரும், நன்மை தீமை பகுத்தறிகிற உள்ளத்தை தாரும், நீதி வழங்க ஆற்றலை தாரும் என்று ஜெபித்தார். அதை போல நீங்க ஜெபிங்க. சாலமோனுடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைத்தது. நீங்களும் அப்படி ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஞானத்தாலும், உலக செல்வத்தாலும், ஆவிக்குரிய செல்வத்தாலும், விண்ணுக்குரிய மண்ணுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிச்சயமாக நிரப்புவார். சாலமோனைப் போல் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நான், எனது, எனக்கு என்று சொல்லி தன்னலத்தோடு ஜெபிக்காதீர்கள். நான் நன்றாக படிக்கணும், எனக்கு நல்ல வேலை வேணும், கை நிறைய சம்பளம் வேணும், வாழ்க்கை வசதிகள் பெருகணும், எனக்கு நல்ல வாழ்க்கை துணைவர் வேணும், அழகும் அறிவும் உள்ள பிள்ளைகள் வேணும், அவங்க படிச்சு நல்லா வாழ்க்கையில ஜொலிக்கணும். இப்படிப்பட்ட ஆவல்கள் உங்களுக்கு இருந்து அதற்காக ஜெபிக்காதீர்கள். எனக்கு 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 வேணும், எனக்கு செல்வம் வேணும், எனக்கு புகழ் வேணும், எனக்கு படிப்பு வேணும், எனக்கு நல்ல பிள்ளை வேணும், நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல கணவன் வேணும் என்று சொல்லி எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி தன்னலமாக ஜெபிக்காதீர்கள். உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் உங்களையே அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்து பிறருக்காக முதல்ல நீங்க ஜெபிங்க. பிறகு ஆண்டவர் நீங்கள் கேட்கின்ற ஆசீர்வாதத்தையும், கேட்காத பன்மடங்கு அதிகமான ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். சாலமோன் ஞானம் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். எனவே நான் மஞ்சாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலையுயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு, மண்ணுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். பிரைஸ் லார்ட்.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எவ்வளவு ஒரு அழகான வசனங்கள் பாருங்க. திரும்பவும் வாசிக்க கேட்போம். வாசிப்பா. எனவே நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலை உயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மண்ணுக்கே நிகர். அதன் முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். Praise the Lord. Praise the Lord. ஞானம் இவ்வுலக செல்வம் எல்லாவற்றையும் விட மேலானது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலானது என்று சொல்லி சாலமோன் கண்டுகொண்டார். ஆகவே தான் ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவர் மன்றாடினார். ஞானத்தின் ஆவி அவர் மீது பொழியப்பட்டது. அவர் ஞானத்திலே சிறந்து விளங்கினார். பிரியமானவர்களே, இவ்வுலகத்தில் இருக்கிற செல்வங்கள், பொன், வெள்ளி, சொத்து, சுகம், ஆடம்பரமான வாழ்க்கை, கார், பங்களா, வாழ்க்கை வசதிகள், இவை எல்லாமே ஞானத்திற்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஞானம் செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலானது. இவ்வுலக செல்வங்கள் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்று சொல்லி சாலமோன் கண்டுகொள்கின்றார். இந்த உலகத்தில் இருக்க எல்லா செல்வம், பொன், வெள்ளி, மாணிக்கம், மரகதக்கல் எல்லாமே ஞானத்திற்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. பொன் ஒரு புழுதிக்கு சமம் என்று சொல்லி அந்த ஞானியானவர் சொல்கின்றார். அப்படி என்றால் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நீங்கள் எதற்காக பாடுபட்டு உழைக்க வேண்டும், ஓடி ஓடி உழைக்க வேண்டும்? ஞானத்திற்காக. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும். இதை உணர்ந்த சாலமோன் ஞானத்திற்காக ஜெபித்தார். அவருக்கு ஞானம் அருளப்பட்டது. ஞானத்தின் ஆவி அவர் மீது பொழியப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த உலக செல்வங்கள் எல்லாவற்றையும் விட அரியணைக்கும் செங்கோலுக்கும் மேலாக உயர்ந்தது ஞானம் என்று சொல்லி அறிந்து சாலமோன் ஜெபித்தார். அவருக்கு அது கொடுக்கப்பட்டது போல நீங்களும் ஜெபியுங்கள். ஏனென்றால் ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்ளவும் அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளவும் நமக்கு ஞானம் தேவையாயிருக்கின்றது. வானிலிருந்து நீரும் ஆவி அனுப்பாமலும் ஞானத்தை அருளாமலும் இருந்தால் உமது திட்டத்தை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி சாலமோன் ஞானம் 9:17 சொல்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ள, அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற ஞானம் மிகவும் மிகவும் அவசியமானது. பவுலடிகள் படித்தவர், அறிவாளி, செல்வத்திலே அவர் சிறந்து விளங்கினார், புகழிலே அவர் சிறந்து விளங்கினார். அவர் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவே எனது ஒப்பற்ற செல்வம் என்று சொல்கின்றார். ஒப்பற்ற செல்வமாகிய என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிதலாகிய அந்த ஒப்பற்ற செல்வத்தின் பொருட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் அறிந்து அவரை அன்பு செய்து அவரை ஆண்டவரும் மீட்பருமாக நீங்கள் விசுவசித்து அறிக்கையிடுங்கள், அன்பு செய்யுங்கள், அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்யுங்கள். இதற்கு உங்களுக்கு ஆண்டவர் தருகின்ற ஞானம் மிகவும் அவசியம். ஆகவே ஆண்டவரே என்னை ஞானத்தால் நிரப்பும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அன்பு செய்து அவர் ஒருவரை மாத்திரம் பற்றி கொண்டு அவர் ஒருவருக்கு மாத்திரம் பணிவிடை செய்வதற்கான ஆற்றலையும் ஞானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சாலமோன் ஞானம் 7ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள். ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர், கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல். ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாது, அனைத்தையும் புதுப்பிக்கிறது, தலைமுறைதோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது, அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறை வாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது. ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. இன்று நீங்க வீட்டுக்கு போன பிறகு இந்த பகுதியை நிச்சயமா வாசிக்கணும். சாலமோன் ஞானம் 7ஆம் அதிகாரம் முழுசுமே நீங்க வாசிங்க. ஞானம் ஆண்டவரால் கொடுக்கப்படுகின்ற ஒரு ஒப்பற்ற கொடை. இது யாருக்கு கொடுக்கப்படும்? தூய ஆன்மா உள்ளவங்கள்கிட்ட தான். முதல் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா சாலமோன் ஞானத்துல வஞ்சகம் நிறைந்த ஆன்மாவில் ஞானம் குடியிருப்பதில்லைன்ட்டு வரும். திட்டமும் தெளிவாக சொல்லும். வஞ்சகம், தீமை, பொய், களவு, இச்சையான காரியங்கள், உலக ஆசை, இது ஏதாவது நம்ம உள்ளத்துல இருந்தா ஞானம் குடியிருக்க முடியாது. வஞ்சகம் நிறைந்த ஆன்மாவில் ஞானம் குடியிருப்பதில்லை என்று சொல்லி ஞானியானவர் திட்டமும் தெளிவாக சொல்கின்றார். ஞானம் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது. அதான் இப்ப நம்ம வாசிக்க கேட்டோம். நுழைந்து அவர்களை கடவுளின் நண்பர்களாகவும் இறைவாக்கினர்களாகவும் மாற்றுகின்றது. ஞானத்தோடு வாழ்கின்றவர்களை
ஆண்டவர் அன்பு செய்து ஆசீர்வதிப்பது போல வேறு எவர் மேலும் ஆண்டவர் அன்பு கொள்வதும் இல்லை, ஆசீர்வதிப்பதும் இல்லை என்று சொல்லியும் ஞானியானவர் சொல்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, ஞானத்தின் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளவும், ஞானத்தின் ஆவி உங்கள் மீது ஊற்றப்படவும் வல்லமையாக ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். சாலமோன் ஞானத்திற்காக ஜெபித்தது போல ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய முதல் ஜெபம் எதுவாக இருக்க வேண்டும்? இன்று என்னை ஞானத்தால் நிரப்பும், நன்மை தீமை அறியும் பகுத்தறிவை எனக்கு கொடும் ஆண்டவரே. உமது திட்டத்தை புரிந்து கொள்ள அதை நிறைவேற்ற எனக்கு சக்தியை தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமென். ஆமேன். ஆமென். ஜெபிப்போம் வாருங்கள். ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவே, ஞானத்தின் ஊற்றானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நிறைவார்த்தையை கேட்கும் பொழுதே எங்கள் உள்ளத்தில் ஞானத்தால் நிரப்பப்பட, உம்மால் நிரப்பப்பட ஆவல் பொங்கி பொங்கி எழுகிறது ஆண்டவரே. நீர் எங்களை நிரப்பும், உமது ஞானத்தினால் நிரப்பும். செல்வத்திற்கும் செங்கோலுக்கும் அரியணைக்கும் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் மரகதத்திற்கும் மேலான செல்வமாகிய ஞானத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். அப்பொழுது நாங்கள் உமது திட்டத்தை அறிந்து கொள்வோம். உமது திருவுளத்தை நிறைவேற்றி எங்களுக்கு சக்தி கிடைக்கும். ஞானம் தூய ஆன்மாக்களில் நுழைந்து அதை கடவுளின் நண்பர்களாக மாற்றுகிறது என்று சொல்லப்படுகிறதே. நாங்கள் உமது நண்பர்களாக வாழ விரும்புகிறோம். உமது ஞானத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஞானத்தோடு வாழ்கிறவர்களை நீர் அன்பு செய்கிறீர் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது தியானித்தோம். எங்களை அன்பு செய்யும் ஆண்டவரே. உமது ஞானத்தினால் எங்களை நிரப்பும். எல்லாவற்றிற்கும் மேலாக, இந்த உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் மேலாக ஒப்பற்ற செல்வமும் கடவுளின் ஞானமும் வல்லமையுமான இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அடைந்து கொள்ளும்படி எங்களிடம் உள்ள எல்லாவற்றையும் உமக்கு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். அன்பு நேசரும் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். 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 என் மீது பொழிந்திடும், இப்போதே பொழிந்திடும், என் மீது பொழிந்திடும், இப்போதே பொழிந்திடும். ஆவியின் வல்லமை, இறையாவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, இறையாவியின் வல்லமை. ஞானம் மெய்யுணர்வு, அறிவுரை திறனாற்றல். ஞானம் மெய்யுணர்வு, அறிவுரை திறனாற்றல். நுண்மதி ஆண்டவர்க்கு அஞ்சிடும் அக உணர்வு. நுண்மதி ஆண்டவர்க்கு அஞ்சிடும் அக உணர்வு. என் மீது பொழிந்திடும், இப்போதே பொழிந்திடும், என் மீது பொழிந்திடும், இப்போதே பொழிந்திடும். ஆவியின் வல்லமை, இறையாவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, இறையாவியின் வல்லமை. Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.